மாங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு. இப்படியும் அவர் பாடுவாரு, மாங்குயிலே பூங்குயிலே சேதி என்ன கேளு. அவர் கதையில் நல்ல பெரிய பெரிய மாற்றங்கள் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தானே ஃப்ளாஷ்பேக் வேணும். ஹீரோயின் மேலே இப்போ ஒரு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், நமக்கு பின்னால் அவர் இருந்துக்கிட்டு இருப்பார். ஒரு பொடி கல் எடுத்து ஹீரோயின் மேலே போட்டுருவார். அந்த அம்மா டக்குன்னு பார்க்கும், நம்மளை முறைக்கும். நீங்கள் என்ன கொடை வள்ளல்னு உங்களை சொல்கிறாங்க, அந்த கொடை வள்ளல்ங்கிற ஒரு பட்டத்துக்காக நீங்கள் சாப்பாடு போடுறீங்களா எல்லாருக்கும்? நான் கொஞ்சம் விளம்பரம் பண்ணுறேங்கிறது வேணா இருக்கட்டும், அப்படி விளம்பரம் பண்ணியாவது 4 பேர் எம்ஜிஆரை போல் நாமளும் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே. நான் வேற ஒரு ஆளை தான் வச்சுருந்தேன், அவர் சரியாக பண்ணவே இல்லை, சரியாக வரலண்ணே. அப்போ வடிவில் சொன்னேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்குண்ணே, நீங்களே பண்ணிருக்கேன் பேசாமல். இப்போது நம்ம ரசிகனா இளையராஜாவை பார்த்து ரசிச்சிருப்போம், கேட்டிருப்போம், கொண்டாடி இருப்போம். அவரு கூடயே டிராவல் பண்ணி, அவரு கூடயே பேசி, அவரோட பாட்டே சூப்பராக இருக்குன்னு ஒரு படத்தில் ஓகே பண்ணி கலகட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இப்போ அவரோட பயணிச்ச விஷயங்கள், அவர் டக்குன்னு சொன்னோன்னையும் என்ன நினைவு உங்களுக்குள்ள வருது? இளையராஜா அவ்வளோ ஈஸியாக யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டார். அவர் ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்களோட நல்லா ட்ராவல் பண்ணுவார். அது சின்ன ஆள் பெரிய ஆள்லாம் அந்த கணக்கெலாம் அவர்கிட்ட கிடையாது. நம்ம ஃபோனில் கூட பேசலாம் அவரை, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, சொல்லுங்கள் பாரதி, இங்கே தான் இருக்கேன், எங்கே என்ன போனீங்க என்னாச்சு அப்படிம்பாரு. ஆனால் இந்த படம் ரொம்ப மியூசிக் பெரிய லெவலில் இருக்கணும், அதை கேட்டானா அப்படி ஓகே 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 அப்படிங்கிற அளவுக்கு அவர் உண்டு. எனக்கு அவரோட பயணிக்கிறதுக்கு ஒரு 3 படங்கள் வாய்ப்பு கிடைச்சிது. அது நான் ஏற்கனவே சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இளையராஜா என்ன சிச்சுவேஷன்லாலும் அவர் ஒரே பாட்டை 4 விதமாக பாடுவார். ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்பார். இப்போ உதாரணத்துக்கு, மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு, ஒன்னதால இட தேதி நாள் எந்த நாள் அப்படின்னா இப்படியும் அவர் பாடுவார். மாங்குயிலே பூங்குயிலே மாங்குயிலே பூங்குயிலே தேதி என்ன கேளு, அந்த இடம் வாழ்க்கை என்ன நீ இந்த அனக்கூறு. வேற ஒரே பல்லவி வச்சுக்கிட்டு எத்தனை வேணாலும் மாற்றுவார். மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு அப்படியும் பாட முடியும். எப்படிப்பட்ட ரூட்லனாலும் அவர் போக முடியும். ஏன்னா காரணம், அவங்க அந்த இசை பயணத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால லெஜண்ட். அது ஈஸி. அது மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த கண்ணாத்தாள் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் எல்லா பாட்டையுமே போட்டு கொடுத்தாரு. 2 ஹவர்ஸ் எல்லா பாட்டு கம்போசிங் பண்ணார். எப்படி சார் சத்தியம் 2 மணி நேரத்தில் எப்படி எல்லா பாட்டும்? அதான் இப்போ நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஸ்ரீதர் சார் கண்ணதாசன் கிட்ட பாட்டு வாங்கினாராம், நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துக்கு. அப்போ 5 நாள் 5 பாட்டு நீங்கள் பெங்களூரில் ரூம் போட்டு தரேன், கண்ணதாசனுக்கும் MS விஸ்வநாதன் சாருக்கும் ரூம் போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு 5 நாளில் 5 பாட்டு பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ கண்ணதாசன் 5 நாளும் பாட்டு பண்ணாமலே இழுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சாப்பிடலாயா, தூங்கலாயா, என்னையா பாட்டு எழுதுவேன்னு. உடனே கண்ணதாசன் 5ஆவது நாள் MSV டென்ஷன் ஆகிட்டாராம், இது சரியாக வராது. உடனே இவர் ஸ்ரீதர் கேட்கிறாராம், என்ன சார் 5 பாட்டு ரெடி ஆயிடுச்சா? MSVக்கு என்ன சொல்லுன்னே தெரியல, 5ஆவது நாள் 5 பாட்டு சும்மா உட்காந்துருக்க வேணும் சார், 4 பாட்டு எழுதிட்டோம் சார், ஒரே ஒரு பாட்டு மட்டும் எழுதணும், எழுதிட்டு வந்துடுறோம் சார், சீக்கிரம் வாங்க, நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உடனே MSV கோவப்பட்டு, இந்த பாருங்கள் கண்ணதாசன், இனிமேல் உனக்கு எனக்கு ஒத்து வராது, இனிமேல் உன் பாட்டே வேண்டாம், என் லைஃப் ராகம், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் வேண்டாம், உன் பாட்டு வேண்டாம், நான் ஆளை விட்டு நான் சிந்திட்டு எப்படியா சமாளிச்சுக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் நான் வண்டி ஏறுறேன் அப்படின்னா அப்படியே கண்ணதாசன் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். சொன்னது நீ தானா, சொல் சொல் என் உயிரே சொல்லலாம், என் உயிர் நீ MSV. அவருக்காக ஒரு சாங்க போட்டாரு, கடை 5 பாட்டு அந்த 1/2 hour போட்டு கொடுத்துட்டாராம். அது மாதிரி அந்த மாதிரி இசையில் அவங்கெல்லாம் ஒரு பயணத்தில் அப்படி அவங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. அது அவங்களுடைய மூதாதையர் செய்த புண்ணியத்தில் அவங்களுக்கு அந்த பவர் கிடச்சிருக்கு. நிறைய அதை பற்றிலாம் பேசிட்டே போனால் நாளே பத்தாது. அது மாதிரி இளையராஜா சார் அப்படி தான். இப்போ பேக் டு அதான் இளையராஜா சார், அவரோட பேசின மறக்க முடியாத கான்வர்சேஷன் ஏதாவது? அவர் கதையில் நல்ல பெரிய பெரிய மாற்றங்கள் சொல்லுவார். இப்போ திருநெல்வேலி படமெல்லாம் இருக்குன்னா,
அதில் ஒரு பிரபு சார் ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை தூக்கி செகண்ட் ஹாஃபில் போடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தானே ஃப்ளாஷ்பேக் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஐடியாலஜி. ஐடியா ஒரு கதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த மியூசிக் என்ன எப்படிண்ணே எல்லாம் நீங்கள் ரீரெக்கார்டிங்லாம் எப்படிண்ணே பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய நான் பண்ணுறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஒவ்வொரு டைரக்டரும் எடுத்து கொடுக்குற ஷார்ட்ஸ் அவங்க என்ன இதில் எடுத்து கொடுத்தாங்களோ அந்த இடம் எனக்கு இருக்குது, நான் விளையாடுறேன், நான் பண்ண முடியுது. எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இங்கே மேலே அடிக்கணும், இங்கே வந்து நாதஸ்வரம் ஓதணும், இங்கே சென்னாய் ஓதணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், விழுந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டு எனக்கு மியூசிக் வந்து அந்தந்த இடத்துல சீனுக்கு தகுந்த மாதிரி விழும். அப்போ எடுத்துகிட்டு வந்த டேரக்டர்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க, நல்ல நல்ல ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன், எனக்கு பேர் கிடைச்சிது. ஆனால் நான் வாசித்த மியூசிக் எல்லாமே டேரக்டர்களும் காரணம். கிரேட். அது உண்மை தானே? நீங்கள் ஒரே டைட்டாக வசனமாக பேசினா இளையராஜா எப்படி மியூசிக் வாசிப்பார்? முடியாது. எப்படி ஒரு ரெக்கார்டிங் பேர் கிடைக்கும்? கஷ்டம். ஒரு க்ளோஸ்அப்பு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், டங் பார்த்தான், அந்த அம்மா பார்த்துச்சு, இவர் பார்த்தார் அந்த பில்டப்ஸ் கொடுத்தா தானே மியூசிக் வாசிக்க முடியும். உண்மை. கடக்கடன்னு போயிட்டா முடியாது. அதனால் டைரக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய கதை, அந்த இடம், அந்த ஒரு எனக்கு இசை வந்து கேட்கும். ஐயோ எனக்கு ஒரு நாள் இடம் கொடுங்கன்னு அந்த இசையே கேட்கும் அவர்கிட்ட. என்னப்பா இந்த இடத்துல நமக்கு வாசிக்கிறதுக்கு இடமே இல்லாமல் இருக்கப்பா அப்படி இசை அவர்கிட்ட பேசுவான். புரியுதா? அதெல்லாம் பிளெஸிங்ஸ் தான், பியூர் பிளெஸிங்ஸ். ஒரு மாண்டேஜ்னா ஒரு கல்யாணம்னா அது ஒரு மங்களகரமாக வாசிக்கிறது. அதே டெத்து விடா இருந்தா அப்போ அந்த இசையால தானே பார்க்குறவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னும் உண்மைத்தன்மையாக இல்லை அந்த ஃபீலை உணர முடியுது. ஒரு இள வீட்டில் போய் நீங்கள் வாட்டால டம்னு அடிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காம போயிடும், அப்போ தப்பாயிடும்ல. அது மாதிரி அவருடைய இசைங்கிற ஒரு தேவதை வந்து அவர்கிட்ட கேட்குமா, என்னப்பா நல்ல நல்ல இடம்லாம் வரலையப்பா, நல்ல இடம் தானே நம்ம விளையாட முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்து கொடுக்கணும் நல்ல இடத்த, அப்போ தான் நான் வாசிக்க முடியும். நீங்கள் அருமையான சுச்சுவேஷன் கொடுத்தா தான் என்னால் சாங் ஹிட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார் பேசிகிட்டு இருக்கும்போது. இது மாதிரி வெற்றிக்கு காரணம் ஒரு மனிதர்கள் மட்டும் இல்லை, பல மனிதர்களின் கூட்டு முயற்சி. சினிமா வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். சூப்பர். அப்படியே உங்களோட டைரக்ஷன் பயணத்தில் வரேன். இப்போ பிரபு அவர்களை வச்சும் நீங்கள் இயக்கியிருக்கீங்க, அவரை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு என்ன நினைவு? பிரபு சார் வந்து 100 படத்துக்கு மேலே நடிச்சிட்டார். என் படத்தில் நடிக்கும்போது சின்ன தம்பிலாம் நடிச்சாச்சு. சிவாஜி சாரோட பையன். ஆமாம், சிவாஜி சாரோட பையன். வீட்டில் போய் கதை சொல்ல போகிறோம், கொஞ்சம் ஷை ஆவார். அவர் பார்க்க தான் ஃப்ரீயாக தான் இருப்பார், தவிர கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு, ஓ என்னையா பாரதி என்னண்ணே ஒரு மாதிரி கை கால்லாம் ஆடுது, என்ன நீ கை கால்லாம் ஆடுது? இல்லையா எனக்கு முதல் ஷூட்டிங் மட்டும் ஒரு மாதிரியா நர்வஸாக இருக்கும், அப்புறம் 2-3 நாளில் சரியாயிடும். கரெக்டு தானே, இந்த மாதிரி பேசலாம்ல, இந்த மாதிரி பேசணுமான்னு அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு குழந்தைத்தனமான ஒரு பிஹேவியராக உள்ள ஆள். அப்புறம் அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் வட்டாரம் அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஜாஸ்தி. அவங்க நடிப்பில், அவங்க அப்பாவுடைய நடிப்பில் மயங்கினவங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பெரும் ஆள்கள். ஆமாம், பெரும் ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குலாம் ஏதாவது கொடுத்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பவுமே சிவாஜி சார்லாம் பார்த்தாங்கன்னா, ஐயா நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வந்துடும், எங்களுக்கு அதுக்கு அந்த பாக்கியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அப்படியே அவருக்கு பழகினதுனால இப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால இவருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து சாப்பாடு வரும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இப்படி ஒன்று ஒன்றா ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் அவர் எல்லாத்துக்கும் அப்படி பகிர்ந்து சாப்பிடுவார். அதனால் அவர் பிரபு சாரை பொறுத்தவரை அந்த தான் இருக்க இடத்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்குவார், ஜாலியாக வச்சுக்குவார். ஃபைட் கிட்லாம் பண்ணோன்னா அதுக்கு முந்தின நாளே நல்ல ட்ரைனிங்லாம் மாஸ்டர் வர சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு இந்த ஹெவி ரியாக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு பண்ணுவார். மற்றபடி பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு மனிதர், ஒரு அன்பான மனிதர். சும்மா கிண்டல், கேலி, நக்கல் அதெல்லாம் கொஞ்சம் அது பாட்டு இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வயிறு நிரப்பிட்டே இருப்பாருங்களா? சும்மாங்க கிராமத்துக்கு வந்தாருன்னா பதினி, நொங்கு, இந்த நொங்குல ஏதாவது இது போட்டு இளநீர் ஊற்றி குடிக்கிறது, இப்படி சில ஐட்டங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பார். மற்றபடி உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆக்சுவலாக சிவாஜி சாருமே பெரிய எக்ஸசைஸ் பாடிலாம் கிடையாது. ஓகே. அவருமே அந்த காலத்தில் நடிப்பை மட்டும் நம்பினதுனால கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் சாதாரணமாக தான் விட்டார். பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள்லாம் அவருக்கு உடம்பே ட்ரிம்மாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும். இன்னும் பண்ணி வந்தாருன்னா கரெக்டாக இருக்கும். அது ஒரு கம்பீரம். ஆமாம், அந்த புதிய பறவைலாம் வந்தாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும்.
அது மட்டும் இல்ல சார், இந்த தமிழ் சினிமால உணவு அப்படின்னு சாப்பாடை பத்தி பேசினாலே இவர் பேரு டக்குன்னு மைண்ட் எல்லார் மைண்டுக்குள்ளயும் வந்துடும், விஜயகாந்த் சார். இப்ப பாருங்கன்னா அவரு எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோட? விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரா? விஜயகாந்த் சாரோட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வேலை பார்த்துருக்கேன். அவரை வச்சு நான் டைரக்ஷன், அவரோட கூட இருந்த நேரங்களை பத்தி கூட நேரங்கள் வந்து அவரு தான் இடத்த வந்து இப்போ கலகலப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பார். ரொம்ப கலட்டா நிறைய பண்ணுவார். அப்படி ஏதாவது மறக்க முடியாத கலட்டா ஏதாவது ஞாபகப்படுத்தலாம்? இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே. இப்போ ஹீரோயின் மேலே இப்போ ஒரு அசிஸ்டன்ட் நின்றுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், நமக்கு பின்னால் அவர் இருந்துக்கிட்டு இருப்பார். ஒரு பொடி கல் எடுத்து ஹீரோயின் மேலே போட்டுருவார். அந்த அம்மா டக்குன்னு பார்க்கும், நம்மள முறைக்கும், எப்படி போடுவோம் போட மாட்டாங்க. அவர் சைலண்ட் அப்படி திரும்பிக்குவார். அவரு தெரியாத மாதிரி திரும்பிக்குவார். அது மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவார், சேட்டைகள் பண்ணுவார். இப்போ அசிஸ்டன்ட்லாம் நிற்பாங்க, மற்ற ஒரு டைரக்டர் கூட நிற்பார், கேமராமெல்லாம் நிற்பாங்க. இவன் நைஸாக உள்ள விட்டு டக்குன்னு ஒரு கிள்ளி விட்டுருவார்னு வச்சுங்களேன். ஒரு இடு பக்கத்துலேயே கையிலே கிள்ளி விட்டுருவார். டக்குன்னு அந்த அம்மா பார்க்கும், பார்த்தா டைரக்டர் பக்கம் அப்படி பார்த்துட்டு இருப்பார், கேமராமேன் முடிச்சுருப்பார். யாருன்னு அவரை கண்டுபிடிக்க முடியாது அந்த அம்மாவில். இந்த மாதிரி ஒரு செட்டை கலகலை பண்ணுவார். கடைசியாக தான் அவங்களுக்கு தெரியும் இவர் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஸ்தானோட இருக்க கரெக்டாக பண்ணுவார். சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் எல்லாரையும். அதுதான் சார் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அது உங்களுக்கு எம்ஜிஆர் வந்து ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட நம்ம எல்லாருமே நம்ம கற்றுப்போம். அவர் இது எம்ஜிஆர் மேலே ரொம்ப ஃபைட்டாக இருந்தனால எம்ஜிஆர் விஷயம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆருடைய ஃபாலோ பண்ணார். எல்லாரையும் சாப்பிட வைக்கணும், அவர் மாதிரி சாப்பாடு போடணும். அது எம்ஜிஆர் ஏதோ ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நீங்கள் என்ன கொடைவள்ளல்னு உங்களை சொல்கிறாங்க, அந்த கொடைவள்ளல்ங்கிற ஒரு பட்டத்துக்காக நீங்கள் சாப்பாடு போடுறீங்களா எல்லாருக்கும் அப்படின்னாரு. இல்லை, நான் கொஞ்சம் விளம்பரம் பண்ணுறேங்கிறது வேணா இருக்கட்டும், அப்படி விளம்பரம் பண்ணியாவது 4 பேர் எம்ஜிஆரை போல் நாமளும் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே, கொடைவள்ளலாக மாறட்டுமே அப்படின்னாரு. அருமையான வார்த்தை அது. அது மாதிரி அந்த அவங்களுடைய இதை இவங்க ஃபாலோ பண்ணனால சிலர் சிவாசி ஒரு நடிப்பை ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் எம்ஜிஆருடைய குணத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதனால அவர் அதை எடுத்துக்கிட்டதுனால அவர் மேலே அப்புறம் அரசியல் ஆசையும் இருந்ததுனால அவர் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுப்பாரு, எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு, ரிக்ஷா வாங்கி கொடுப்பாரு. அப்போ விஜயகாந்த் சார் ஆரம்பத்துலேருந்தே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார். தலைவர் மாதிரி நம்ம பண்ணணும், அதே மாதிரி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. சிறப்பு. அப்புறம் ஊர்வசிமா நடிப்பில் பின்னி எடுத்துருவாங்க, அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம். ஊர்வசி அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அவங்களுடைய இன்னசென்ஸியே பெரிய ப்ளஸ். சிலர் வந்து லைட்டாக நடித்தாடி நல்லா நடிக்கிற மாதிரி தெரியும், காரணம் அவங்களுடைய இன்னசென்சி. அவங்க வந்து என்ன கொடுத்தாலும் அதை அவங்க முகத்துக்கு வச்சு பேசும்போது நமக்கு ஐயோ சூப்பராக பண்ணுறாங்களேன்னு தோணும். பட் அவங்க கேஷுவலாக பண்ணால் கூட நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். காரணம் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு. பேசுகிறவங்க அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஒரு சின்ன குழந்தைத்தனமாக பேசுவாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு, இந்த சீனில் வந்து தப்பாகிடுச்சு அப்புறம் நீங்கள் மாட்டிக்குவீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா. அவங்க பேசுகிறதே ஒரு வெள்ளந்திய மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேசாத அப்படி பண்ணும்போது கேரளா ஒரு ஆர்டிஸ்ட் இன்னசென்ட்னு ஒரு நண்பர் ஆக்டர் வாய்ப்பு இல்லை, கேரளாவுடைய நடிகர் சங்கத்துக்குலாம் தலைவரெல்லாம் இருந்தார். அவர் மூஞ்சியே ஒரு இன்னசென்ட்டாக இருக்கும். வேடோ எந்தா போகலாமா வேணாமா என்ன பேசினாலும் இன்னசென்ஸ் கிடைக்கும். ஓகே, அவர் பேரே இன்னசென்ட். பேரு இன்னசென்ட், உண்மையான பேரு இல்லை, பேரே இன்னசென்ட் தான். அது ப்ளஸ். அவங்க என்ன பண்ணாலும் சீரியஸில் கூட காமெடி பண்ணலாம். ஆமாங்க, அது காமெடியாக இருந்தால் காமெடி தான். அவரை சீரியஸாக பண்ணி விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு காமெடியாக தெரியும். அதே மாதிரி தான் வடிவெல்லாம் திடீர்னு சீரியஸானா இப்படி இருக்கும், காமெடியாக தான் இருக்கும் நமக்கு. அது மாதிரி அந்த அம்மாவுக்கு கிடச்சது, கடவுளுடைய இதில் கிடச்சது ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸு, அவங்கள்ட்டோடைய பிஹேவியர் எல்லாமே இன்னசென்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க லவ் பண்ணாலும் இன்னசென்ட்டாக தெரியும், கோவச்சுக்கிட்டாலும் பாவம் போல் தெரியும், ஒரு மாதிரி காமெடி பண்ணாலும் அது ஒரு ட்ராவல் பண்ண முடிஞ்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதே அவங்க எப்படி யுக்தியாக பயன்படுத்திட்டாங்க. அது அவங்களுடைய பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை கரெக்டாக, நல்ல டேலண்ட்டு வேறு. எஸ், நல்ல டேலண்ட்டு. அதே மாதிரி இப்போ வடிவேல் அவர்களை பற்றி சொல்லும்போது, இப்போ நீங்கள் இயக்குனராக இருக்கீங்க, இப்போ நானாக இருந்தாலும் அந்த இடத்துல சரி ஓகே நல்ல ஒரு சீனு, நம்மளை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக காட்டிக்கணும், நல்ல ஒரு இதாக காட்டிக்கணும், அப்படிதான் எல்லாரும் பெரும்பாலும் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் கண்ணாத்தலில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேல் சாரோட ஒரு சின்ன இதான், ஆனால் அந்த போர்ஷன் நடிக்கிறதுக்குன்னு ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல, அது எப்படி வந்தது? அண்ட் வடிவேல் அவருடைய அனுபவம்.
அந்த பஞ்சாயத்து விஷம் குடிக்கிற சீன். அந்த விஷம். நான் விஷம் அது இப்போ வரைக்கும் போட்டாலும் ஆமா ரீவாச் 20 வருஷமா அந்த சீன் ஓடிட்டே இருக்கு. சார் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது வீட்ல கேடிவில எல்லாம் போடுவாங்க. அது 6 மணி அந்த மாதிரி. நான் உட்கார்ந்திருப்பேன். 5:45ல இருந்து விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சேனல மாத்திட்டா நம்ம ஒரு சீன் வெயிட் பண்ணியே பார்த்துட்டு அந்த படத்த ஃபுல்லா பார்த்த ஞாபகங்கள்லாம் இருக்கு. ஏன்னா வீட்ல அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அதான் படம். பர்டிகுலரா அந்த சூனாப்பானா காமெடி ரொம்ப பேருக்கு பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. சொல்றா நீதான் தைரியமா இன்னை வரைக்கும் நான் சமீபத்துல குற்றாலம் போயிட்டு வந்தேன். அங்க வரைக்கும் அந்த காமெடியை ரசிக்கிறாங்க. இன்னை வரைக்கும். ஏய் சூனாப்பானா நீ சொல்ல வேண்டியா? நீ தான் பெரிய வீரனாச்சே சொல்லு. சொல்லித்தான் பாரேன். அவங்க கலாட்டாக்கு யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா அந்த விஷம் குடிக்கிற சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வேற ஒரு ஆளை தான் வச்சிருந்தேன் ஆக்ட் பண்ணதுக்கு. ம். அவரு சரியா பண்ணவே இல்ல. ஓகே. அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் சரியா வரலண்ணே. அப்ப வடிவேலு சொன்னானே, நீங்க சொல்லிக் குடுக்குறது நல்லா இருக்குண்ணே. நீங்களே பண்ணிருங்கண்ணே பேசாம. ஓ! அப்படின்னு சொன்னாருங்களா? ஓ, வடிவேலு அருமை, சொன்னான். அருமை. பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த நேரத்துல சீனை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வேற. ஒரு நாள் பூரா அந்த ஆள் சரியா பண்ணல. ஆஃப் டே. ஆனா நீங்க பண்ணுங்கண்ணே. என்ன பண்ண போறீங்க? நீ சிம்பிளா பண்ணுங்க. நான் ஹெவியா பண்ணிக்கிறேண்ணே. ஓகேண்ணே. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லைட்டா பண்ணுவேன். அவரு ஹெவியா பண்ணுவாரு. அது கேரக்டருக்காவே ரொம்ப இதா இருக்கும். அது மேட்ச் ஆயிடுச்சு. அண்ணே என் விஷத்தை குடிச்சிட்டு என்னையே திட்டுறது அவ்வளவு நல்லா இல்லைண்ணே. ஏய் என்னடா பால் கடந்த கடைஞ்சி எடுத்து அமுது தேட கொடுத்துட்ட விஷமுடா விஷம். தட்டியாவது விட்டுருங்க வாடா நாயே. அண்ணே நாயெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. நீங்க ஏற்கனீங்க தம்முனீங்க தூக்கி அடிச்சிட்டீங்க. எங்கண்ணே தட்டதுக்கு நேரம் இருந்துச்சு. தட்டவே முடியலண்ணே. ஏன்டா இந்த நேரத்துல என்னமோ கதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த அந்த ஆளு பரபரப்புக்கும் நம்முடைய சாஃப்ட்டுக்கும் அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது கடைசி வரைக்கும் அந்த சீன்ல பாத்தீங்கன்னா என் சீன் எல்லாமே செட்டில்டாவே இருக்கும். ஆமா ஆமா. அந்த என்னுடைய லவ்வர் வந்துருவாங்க. அண்ணே இந்த பொண்ணுக்காகத்தானே நான் விஷம் குடிக்கிறேன். நல்ல வேளை காப்பாத்தீங்க. சாந்தி இந்த குடிகார மகான் தான் என்னை காப்பாத்துங்க. விஷம் குடிச்சு சாகலான்னு இருந்தேன். இவர் எனக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஏய் ஆசீர்வாதம் வாங்குற நேரமாடா இது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாடே எழுதுவார். அது ஒன்று ஹெவி ஒன்று லைட்ரு பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னை வரைக்கும் அந்த சீன். அப்போ சமீபத்துல இப்ப ரீசெண்டா பாக்குற மீம் எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அது இப்போ வரைக்கும் மீம்ல போடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பொலிட்டிக்கலா பஞ்சாயத்துல நடந்தது. நடந்த சீனு. ஆக்சுவலா அது சும்மா தான் சுத்திட்டு இருப்பாரு. நான் டப்பிங்ல சேர்த்தேன். ஓ அப்படியா? என் வாய்ஸ்ல போட்டேன். ஓ ஏன் பெருசு சுத்தி சுத்தி வந்துருக்க? இல்ல எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு நான் பேசியிருப்பேன். ஓ சும்மா சில நேரம் டப்பிங்ல ஏதாவது ஒன்று சேர்க்கணும்னு சேர்த்துக்கணும் இல்லையா? பெட்டர்மெண்ட் பண்ணதுக்காக சேர்ப்போம். அது பாருங்க இப்போ வரைக்கும் அது ட்ரேட்மார்க்கா மாறிடுச்சு. அது மாதிரி சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம். சூப்பர். அதை பத்தி பேசலாம். வினோத் சாருடைய ஃபர்ஸ்ட் படம். அப்போ திடீர்னு ஒரு நாள் மனோபாலா சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா ஒரே ஒரு நாள் பண்ணுறீங்களா? ஒரு போலீஸ் கேரக்டர் இன்ஸ்பெக்டர் கேரக்டர். சரி யார் பண்ணுவோம்ப்பா வாங்க போவோம். தாம்பரம் பக்கத்தில் வந்துருங்கன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் கொடுத்தாங்க. அங்கே போயிட்டாங்க. பூரா பகல் பூரா எடுக்க ஷூட்டிங்கே வரல. அப்புறம் சொல்கிறானுங்க அண்ணே சாரிண்ணா உங்களை நைட்டு தான் ஷூட்டிங் உங்களை பகல்லே வர சொல்லிட்டாங்க. சாரி சார் நாங்கள் சரி பரவாயில்ல வந்துட்டோம். இதாக பண்ணிட்டு தான் போவோமேட்டு நான் வெயிட் பண்ணி அந்த சீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த கதையில் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அயோக்கியத்தனங்களை பூரா சொல்கிறது தான் படம். நல்லா தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தேன் 1008 அயோக்கியத்தனங்கள்னு. ஓகே. படமாக எடுக்கலை. படம் ஃபுல்லாக ஒருத்தன் ஃப்ராட் பண்ணுறான். அவன் சந்திக்கிறது 1008 அயோக்கியத்தனங்கிறது ஒரு கதையாக பண்ணான். அந்த மாதிரி நல்லா தானே இருக்குது. வித்தியாசமாக இருக்க டைட்டிலு. அது சதுரங்க வேட்டைன்னா அப்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணும்போது ஆனால் இந்த மாதிரி டேரக்டர் சொன்னார் சரி பண்ணுங்க சார் 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுருங்க சார் எதனால வினோத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார் ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால. எப்படி என்ன செலக்ட் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். சார் தெரியாது சார் உங்களுடைய ஆஃபீஸுக்கு நான் சான்ஸ் கேட்டு நிறையா வாட்டி வந்திருக்கேன் சார். அவர்கள் வந்திருக்காங்க. கண்ணாத்தாள் நான் ராஜராஜேஸ்வரி எடுக்கும்போது அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் சார். அப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேர் ஃபுல்லாக இருக்கான்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன கைண்டாக பிஹேவ் பண்ணீங்க. இல்லைப்பா தம்பி சாரி தப்பாக நினைக்காத எல்லாம் இருக்காங்க ஒருத்தனும் போக மாட்டேன்றான் அதனால் கேப் வந்தால் நான் சொல்கிறேன்னு சொன்னீங்க. சரி ஒரு காலத்தில் உங்ககிட்ட நான் வந்தேன். இப்போ உங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குல்ல. அதனால் நான் உங்களை பர்டிகுலராக நீங்கள் தான் வேணும்னு நினச்சி நான் கேட்டேன் சார். பரவாயில்ல ஒரு நன்றி. இப்படி கூட ஒரு நன்றி இருக்குது. நம்ம வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. நம்ம சொன்னோம் இல்லையா தம்பி தப்பா நினைக்காத அந்த கைண்ட் இங்கே உதவி இருக்கு. யாரையாவது ஒரு குத்தும்படியாவோ மனசு புண்படும்படியாவோ பேசாமல் இருந்தால் கூட எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்கு இல்லையா? அப்போ நைட்டு எடுத்தாங்க. நைட்டு ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து விடிய எடுத்தாங்க அந்த சீனை. நிறையா எடுத்தாங்க. அது கொஞ்சம் கட் ஆகி போச்சு. கட் பண்ண சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சீன். ஓகே. அப்போ இந்த மாதிரி ஏன்டா என்னடா அங்கே கூட்டம் அப்படின்னு வருவேன். நான் தான் இன்ஸ்பெக்டராக வருவேன். என்னடா அங்கே பெரிய க்ரௌடாக இருக்குது.
ஒன்றும் இல்லை சார், ஷேட்டு பாதி விலைக்கு தங்கம் கொடுக்கார் சார். ஏன்னா இதை மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பப்ளிக் விஷயங்கள் நடக்கும்போது போலீஸ்க்கெலாம் சொல்கிறது இல்லையா? பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸுக்கு ஏன்டா சொல்லலை? டக்குன்னு ஒரு 5000 ரூபா எடுத்து சைடில் கொடுப்பான். என்னடா இது? எதா இருந்தாலும் முறைப்படி செய்யுங்கடா, முறைப்படி செய்யுங்க. ரைட், முறைப்படி நில்லு, முறைப்படி நில்லு. அப்படி இந்த கேரக்டர் மாறி போலீஸ்காரன் கேரக்டர் தான். நைட்டு வந்தா ரோட்டுக்கு வந்தா காசு. அந்த முறப்படின்ற ஒரு வேர்ட்லயே ஆமா, அந்த கேரக்டர் போட்டோம் அந்த இடத்துல போட்டுக்கலாம். மனசா நல்லா இருக்குண்ணே, அது புதுசா இருக்கு, போட்டுக்கங்கண்ணே. அது வாங்கி வந்து எல்லாம் வரிசையா நில்லுங்கிறதான் கதை. நான் சொன்னேன், எதா இருந்தாலும் முறைப்படி செய்யுங்கடா. ஏய், முறைப்படி இல்லையா? ஐயோ கேட்டு எல்லாத்தையும் முறைப்படி நிற்க சொல்லி முறைப்படி எல்லாம் மூவ் பண்ணு அப்படின்னு. அது ஒரு கூட்டாச்சு அது. அப்புறம் அந்த டோக்கன் கேட்போம். இல்லைடா, போலீஸ் ஸ்டேஷன் டோக்கன்லாம் கிடையாதாம்மா. வச்சுங்க சார், ஒரு 5 டோக்கன் வச்சுங்க சார்மா. டக்குன்னு வாங்கி உள்ள வச்சுக்கோம், ஸ்டேஷனுக்கு வச்சுக்கோம். அப்புறம் என் ஒய்ஃபுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஃபுட்டேஜுக்காக. ஏய், போக்கத்தவன் போலீஸ்காரன் சொல்லுவல்ல, போக்கத்தவன் போலீஸ்காரனை கெட்டவன் வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டு இருந்தல்ல, இங்கே பாரு 5 டோக்கன் வாங்கியிருக்கேன். எல்லாம் பிள்ளைங்களுக்கு நகை நட்டு எல்லாம் வாங்கிக்கலாம், புரியுதா? நான் போலீஸ்காரன் கடைசியில் பார்த்தா அவன் பெரிய ஃப்ராட். அடிச்சதே விபூதி போலீஸுக்குன்ற மாதிரி. நல்லா இருக்கும். ஒரு சீன் பண்ணால் கூட நல்ல சீனு. அது ரொம்ப ரீச் ஆச்சு.